தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வால்வோ பல அச்சு கொண்ட 20 அதிநவீன பேருந்துகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதுபற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், அந்த பேருந்துல என்னென்ன அதிநவீன வசதிகள் எல்லாம் இருக்கிறது? இது பற்றிய மேலும் விவரங்கள். தமிழ்நாடு அரசு சார்பில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 34 கோடி மதிப்பிலான மல்டி ஆக்சில் கொண்ட 20 அதிநவீன குளிர்சாதன வால்வோ சொகுசு பேருந்துகளை முதலமைச்சர் அவர்கள் தற்போது கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கொடியை தொடங்கி வைத்து அரசு போக்குவரத்து கழகத்தின் பொன்விழாவையொட்டி 1,05,778 ஊழியர்களுக்கு 3.3 கோடி ரூபாய் மதிப்பிலான சுவர் கடிகாரங்களை வழங்கும் நிகழ்வினை 10 ஊழியர்களுக்கு சுவர் கடிகாரங்களை வழங்கி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து இந்த மல்டி ஆக்சில் வால்வோ பேருந்துகளை முதலமைச்சர் பேருந்தில் ஏறி உள்ளே இருக்கக்கூடிய வசதிகளை பார்வையிட்டு வருகின்றார். இந்த பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமாக 20 அதிநவீன குளிர்சாதன பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, பெங்களூர் உள்ளிட்ட பல முக்கிய நகரங்களுக்கு இந்த பேருந்து சேவை இயக்கப்படுகின்றது. மல்டி ஆக்சில் கொண்ட அதிநவீன பேருந்து வசதி என்பது அரசு போக்குவரத்து கழகத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். பயணிகளுக்கு பொறுத்த வரைக்கும் 2க்கு 2 சீட்டிங் அமைப்புடன் அதிகபட்சம் 51 வசதியான இருக்கைகள் அமைக்கப்பட்டு வெளிப்புற காட்சிகளை ரசிக்க பனாரமிக் ஜன்னல்கள் அமைக்கப்பட்டு உயர்தர மேல்நிலை பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பேருந்திற்கு வெளியாகவும் ரொம்ப பெரிய ஒரு லக்கேஜ் வைப்பதற்கான கேபினும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து அதாவது இருக்கைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அனைத்து பயணிகளுமே சார்ஜிங் மேற்கொள்வதற்கான வசதி, வாட்டர் பாட்டில் வைப்பதற்கான வசதி, அதே போன்று காலணிகள் வைப்பதற்கான வசதி என பல்வேறு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஓட்டுநர்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பான ஒரு கேபின் இருக்கைகளாக அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அவர்களுடைய உடல் அமைப்பிற்கு ஏற்ப லே அவுட் வைத்து இந்த அவர்களுக்கான டேஷ்போர்டு அமைக்கப்பட்டிருக்கு. பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அம்சங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கு. காலநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு அதற்கேற்ற ஒரு BS6 எமிஷன் நார்ம்ஸ்க்கு ஏற்றவான பேருந்துகள் அந்த சுற்றுச்சூழல் அமைப்புக்கு ஏற்றவாறு உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போன்று பல்வேறு மேம்பட்ட பிரேக்கிங் சிஸ்டம் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் பயணிகளுக்கு முழுவதுமாக பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய பல்வேறு வசதிகளுடன் இந்த பேருந்து சேவையை முதலமைச்சர் அவர்கள் தற்போது தொடங்கி வைக்கிறார். இந்த பேருந்து சேவைகள் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரிஹரன், குறிப்பா இந்த பேருந்து எந்தெந்த வழித்தடங்களில் இயக்கப்படுகிறது அது பற்றிய தகவலை மேலும் ஒரு முறை சொல்ல முடியுமா? இந்த பேருந்து வழித்தடங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருச்சி, கோவை, பெங்களூரு உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு இயக்க திட்டமிட்டப்பட்டிருக்கு. முதற்கட்டமாக மொத்தம் 20 நகரங்கள்ல 20 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னை, மதுரை 2 பேருந்துகளும், சென்னை திருநெல்வேலி 2 பேருந்துகளும், சென்னை திருச்செந்தூருக்கு 2 பேருந்துகளும், சென்னை தஞ்சாவூருக்கு 2 பேருந்துகளும், சென்னையிலிருந்து சேலத்திற்கு 2 பேருந்துகளும், அதே போன்று சென்னை முதல் திருப்பூருக்கு 2 பேருந்துகளும், சென்னையிலிருந்து பெங்களூருவிற்கு 2 பேருந்துகளும், சென்னையிலிருந்து திருச்சிக்கு 2 பேருந்துகளும், சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு 2 பேருந்துகளும், கோயம்புத்தூர் முதல் பெங்களூருக்கு 2 பேருந்துகளும், சென்னை முதல் நாகர்கோயிலுக்கு 2 பேருந்துகள் என இந்த பேருந்து சேவைகளின் விவரங்கள் தற்போது தெரிவிக்கப்பட்டிருந்து இந்த பேருந்தில் பயணிப்பதற்கான கட்டண விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து கொண்டு இந்த பேருந்தில் பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. வால்வோ பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் FPTCல கொண்டு வரப்படுவது ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட். விரைவில் இந்த பேருந்தில் இருக்கக்கூடிய அதிநவீன வசதிகளை பொதுமக்களும் முழுமையா பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.